யூபிஐ அப்படின்னு ஒன்று வந்ததுலேருந்தே பேமெண்ட்ஸ் ஈக்குவலாக நடக்கிற விஷயம் ஸ்கேம் தான். இப்போ நம்ம கடையை ஒருத்தர் ஸ்கேம் பண்ண பார்த்தாரு. ஜூலை 1 அவர் கொஞ்சம் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 3400 ருபீஸ்க்கு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டாரு. நம்மளோட ஜிபே நம்பர் கேட்டார், கியூஆரில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. நம்ம நேமை கரெக்டாக ஒரே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிட்டு 3400 நமக்கு பேமெண்ட் பண்ண மாதிரியே ஒரு எடிட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்பிச்சிட்டாரு. இதோட சூப்பரான விஷயம் என்னென்னா, சென்ட் ₹3400 டு திஸ் ஃப்ரம் திஸ் எஸ்பிஐ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜும் ரிசீவ் ஆகுது வேற ஒரு நம்பர்ல இருந்து. ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் பார்த்தோன்னே நம்ம சரி நம்மளே ஜிபேல போய் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். வரல, ஃப்ராடு தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ அட்ரஸ்லாம் கேட்டோம், அட்ரஸ்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டு விட்டுட்டோம். 15 டேஸ் கழிச்சு நம்மளோட இன்னொரு ஸ்டோருக்கு இதே நம்பர்ல இருந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு நம்ம ஸ்டோரான்னு தெரில, ஸோ ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 850 ருபீஸ்னு சொல்லி அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டில் கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதே நம்பர்லேருந்து திரும்ப என் நம்பருக்கு மெசேஜ் வந்திருக்கு. இதில் பியூட்டியே என்னென்னா, 15 நாளைக்கு முன்னாடி பண்ண டிரான்சாக்ஷனுக்கும் இப்போ பண்ண டிரான்சாக்ஷனுக்கும் ஒரே யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் தான் கொடுத்துருக்கான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள். ஃபுல்லாக இருங்க, ஜஸ்ட் மெசேஜ் ரிசீவ் ஆனால் மட்டும் அந்த பேமெண்ட் நமக்கு வந்துடாது. நம்ம ஜிபேயில் போய் செக் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஃபேக்கிங் ரொம்ப நாளாக இருக்குது, இது மெசேஜ் கொஞ்சம் புதுசாக இருக்குது. இன்னும் புதுசாக ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க போல் நம்மளை ஸ்கேம் பண்ணுறதுக்கு தான்.